अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू निशा சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டான மாதுளம்பழ புட்டிங் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ மாதுளம்பழ புட்டிங்க்கு நான் இங்கே மாதுளம்பழம் எடுத்து வச்சிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவு சர்க்கரை, 1 கிளாஸ் பால் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜூஸ் ஜார் எடுத்துக்கலாம். இதில் இப்போ நான் வந்து மாதுளம்பழம் வந்து 2 உரிச்சு வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக வந்து இந்த புட்டிங் மேலே போடுறதுக்கு. இப்போது மாதுளம்பழத்தை ஆட் பண்ணியாச்சு. இது கூட நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இந்த பாலில் நான் வந்து வாட்டரில் ஆட் பண்ணலை. ஸோ 1 கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்வீட்னஸ்க்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மாதுளம்பழத்தில் ஏற்கனவே ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால். ஸோ சர்க்கரை ஆட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இதை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா க்ளோஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஸ்டீமரில் ஸ்டீம் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டீமரில் இப்போ இந்த ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வந்து ஸ்டீம் பண்ணிக்கோங்க. ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டீமரில் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு. இது நம்மளுக்கு தேவைப்படாது. ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வந்து வச்சிடலாம். இந்த கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போது இந்த பேனில் நான் 1 டேபிள்ஸ்பூன் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நெய் வேணும்னா நீங்கள் வந்துக்கலாம். ஹீட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருந்த மிக்சரை இதில் ஆட் பண்ணிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பிகாஸ் நம்ம வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கனால ஒருவேளை திக்காச்சுன்னா கட்டி கட்டியாக விழுந்துடும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ நல்லா பாயில் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகிக்கிட்டு இருக்குது. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவு திக்காகிடுச்சு. நல்லா அல்வா மாதிரி திக்காக இருக்கணும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருங்க. திக்காகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லாவே திக்காகிடும். ஸோ அதுக்கப்புறமா புட்டிங்கை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு பவுலில். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒட்டாமல் வரணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து புட்டிங் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு. இப்போ புட்டிங்க்கு வந்து இந்த மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கோல்டாக விட்டுடலாம், ஆற விட்டுடலாம். இது வந்து நல்லா கோல்ட் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது இது நல்லா கோல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் நான் வந்து கீ அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக பொமக்ரானேட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். இதில் இப்போ கோல்டான மிக்சரை வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். ஸோ கோல்டான மிக்சர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க.
எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது அந்த பவுலில் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம் புட்டிங் எப்படி வந்திருக்குன்னு. இப்போது 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. புட்டிங் வந்து இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா புட்டிங் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போது நம்மளுக்கு சூப்பரான மாதுளை புட்டிங் வந்து ரெடியாக இருக்குது. நல்லா வந்துட்டு ஜெல்லி மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.